இருந்து சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அவர் தன்னை குறித்து முதல்ல சொல்றாரு, தூதனுக்கு சொல்வதாக சொல்கிறாரு. ஆனா என்ன காரியம் சொல்கிறாருன்னு நம்ம அதை வாசிக்கிறப்ப உண்மையில அது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. சர்தை சபையின் தூதனுக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். சர்தை சபையில இருக்கிற ஊழியக்காரருக்கு அல்லது மூப்பருக்கு அல்லது அங்கே பணிபுரிகிற ஆசாரியனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ எழுத வேண்டியது என்னவெனில். யாரிடத்துல சொல்றாரு எழுத வேண்டியது என்னவெனில்னு சொல்லி? யோவானிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது. அப்படின்னா ஆண்டவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆவியானவர் இவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். 7 ஆவிகளை அவர் உடையவராம். 7 ஆவிகள் அப்படின்னு சொன்னா, அது 7 என்றால் பரிபூரணம்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படி பரிபூரணம், தி பெர்ஃபெக்ட் ஸ்பிரிட் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தமாக இருக்கு கூடும். ஏனென்றால் அவர் அவ்விதமான ஒரு பரிசுத்த தன்மை உடையவர், பரிசுத்த ஆவியை உடையவர். அதற்கு நிகரானது அல்லது அதுக்கு ஒப்பானதுன்னு கூட எதையுமே நம்ம சொல்லவே முடியாது. அவ்விதமான ஒரு பரிசுத்தமான தெய்வம் அவர். அவர் 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும், நட்சத்திரம் என்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஊழியக்காரர்கள் இல்லையா? அதாவது சபையின் தூதர்களை ஆண்டவர் நட்சத்திரங்களாக கைகளில் வைத்திருக்கிறார் என்று நாம் முதல் அதிகாரத்திலே பார்த்திருக்கிறோம். அப்படி 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சர்தை சபைக்கு சொல்கிறார். சர்தை சபையின் கிரியைகளை தான் அறிந்திருக்கிறதாக சொல்கிறார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அப்பா, இது மாதிரி ஒரு வார்த்தை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லிடலாம். நீ உயிரோட தான் இருக்கிற, ஆனா நீ எப்படி இருக்கிற? நீ செத்தவனா இருக்கிற. செத்தவனை போய் யாராவது பார்க்க முடியுமா? அவன்கிட்ட பேச முடியுமா? அவனிடத்துல நான் வந்திருக்கேன்ப்பான்னு சொன்னா அவனுக்கு புரியுமா? இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உயிரோட தான் இருக்க, ஆனா நீ செத்தவனா இருக்க. உன்னிடத்துல நான் எதுவும் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்றார். செத்தவனிடத்திலிருந்து துர்நாற்றம் தான் வருமே தவிர நல்ல வாசனை வருவதற்கு அல்லது நறுமணம் வருவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பும் இல்லை. தேவனை உடையவர்கள் தேவனுடைய நறுமணத்தை வீசுகிறவர்களாக இருப்போமா? நம்ம வர்றப்ப இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக உயிருள்ள சாட்சிகளாக ஆண்டவர் நம்மளை வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு செத்த சபை போல நம்மளுடைய சபை இருக்கவே கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் அவ்விதமாக சொல்கிறார். 2வது வசனத்திலே, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்ப இதை என்ன சொல்றாரு? அட்வைஸ் பண்றாரு. ஏசப்பா ஆவியானவருடைய துணையோடு என்ன சொல்றாரு? என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. எப்பயும் எப்படி இருக்கணும்? விழித்து கொண்டு இருக்கணும். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் நமக்கு முன்னமே சொல்லி இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்த காலத்திலே, பூமியிலே உயிர் வாழ்ந்த காலத்திலே, தன் சீஷர்களுக்கும் தன்னை சுற்றி இருந்த ஜனங்களுக்கும் எப்பவுமே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா பொல்லாதவன் நிறைந்த உலகம் இது. எப்போ நம்மளை விழத்தள்ளலாம், எப்போ நம்மளை கால்வாரி விடலாம், எப்போ நம்ம விழுந்து கடக்கிறப்ப சிரிக்கலாம்னு காத்திருக்கிற ஒரு உலகம் இது. இந்த உலகத்திற்கு நடுவுல நம்மளை ஆண்டவர் உயிர் வாழ வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன்னை சாக கொடுக்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை நீ என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. அதை நீ சரி பண்ணு. ஏன்னா நீ விழுத்திருந்து ஜெபம் பண்ணினாலே ஒழிய அதை நீ என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது.
ஏன்னா அந்த ஜெபம் தான் உன்னை நீ என்ன செய்ய முடியும், நிலை நிறுத்தி கொள்ள முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சாகிறதுக்கு ஏதுவான உலகம் இது, நம்மளை சாகடிக்கிறதற்கும் ஏதுவான உலகம் இது. அந்த உலகத்திலே நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணினாலே ஒழிய என்ன செய்ய முடியாது, அவர்களை ஜெயிக்க முடியாது. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவு உள்ளவைகளாக நான் காணவில்லை. ஏன் நான் இதை சொல்றேன்னா, உன்னுடைய கிரியைகள், விசுவாசம் எனக்கு இருக்கு, தேவனிடத்துல அன்பு எனக்கு இருக்கு, ஆனா அது கிரியைகள் மூலமாகத்தான் வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிரியைகள் உன்னிட்ட என்னவா இல்ல, நிறைவுள்ளதாக இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு, நீ விழித்திருந்து உன்னை தற்காத்து கொள்ளு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன் மேல் வருவேன், நான் உன் மேல் வருவேன், வர வரும் வேலையை அறியாதிருப்பாய். அவர் எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. நீ ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைவு கூர்ந்து. ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டு கேட்டு ஒவ்வொன்னா பெற்றுக்கொண்டு இருக்கோம் இல்லையா? ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரே என் மேல அன்பு வைங்கன்னு ஒவ்வொன்னையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறையே, கை கொள், விட்டு விடாத. கை கொள்ளதோட நிப்பாட்டிக்காத, உன் மனதை திருப்பு. இது தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டணத்திலே விதமாக ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு என்னோட கூட நடப்பார்கள். மிகவும் தேறுதலான ஆறுதலான வார்த்தை. இப்படிப்பட்ட சபையில இருந்தா கூட, அதே சர்தை சபையில கூட எனக்கான மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்வேன், வெண் வஸ்திரம் தரித்து அவர்கள் என்னோடே கூட நடப்பார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதை விட பெரிய வார்த்தை, இதை விட பெரிய ஆறுதல், இதை விட பெரிய தேறுதல், இதை விட பெரிய கிஃப்ட் நம்மகிட்ட வேண்டியதே இல்லை. ஆண்டவரோட கூட நடக்கிறதுன்றது எவ்வளவு இன்பமான விஷயம். அதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமலும் என் பிதா முன்பாக அவனுடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! உண்மையிலே நாம என்ன செய்யக்கூடாது, பிதாவானவருக்கு முன்பாக ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. நியாயஸ்தலத்துல நாம் நாளை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஜீவ புஸ்தகத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் இருக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய ஆசை, நம்பிக்கை. தேவன் நிச்சயமாக நம்மளுடைய பெயர்களை அதில் எழுதி வைத்திருப்பார். ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் கிறுக்கி போடக்கூடாதுன்னா, எனக்கு முன்பாக உத்தமமா இரு, எனக்கு முன்பாக சரியாக உன்னை திருத்திக்கொள், எனக்கு முன்பாக நீ சரி செய்து கொள். ஏன்னா தவறு செய்வது எல்லாருக்கும் சாதாரண விஷயம். பாவம் செய்யாத மனிதனே இல்லை. பாவம் எப்படி இருக்குமா, எப்பவும் நம்மளோட தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில விஷயங்களை செய்ய வேண்டியது வந்துடும். சில நேரத்துல அம்மா அப்பாவுக்கு விரோதமாக கூட சில விஷயங்கள் செஞ்சிருவோம். இல்ல நம்மளுடைய ஆசிரியருக்கு விரோதமாக பார்த்து எழுத வேண்டிய சூழ்நிலை. இல்ல படிச்சிட்டியான்னு கேட்டா, படிக்காத விஷயத்த கூட ஆமா படிச்சுட்டேன் மிஸ் அப்படின்னு போய் சொல்லிடுவோம். ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்திருக்கலாம். அது கூட ஆண்டவருடைய சந்நிதியில தவறு தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பிரு, என்னுடைய பிள்ளையா மாறிடு. அப்ப ஜீவ கிரீடம் உனக்கு நிச்சயமாக உண்டு, வெண் வஸ்திரம் நிச்சயமாக உண்டு, ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயர் நிச்சயமாக உண்டு, பரலோக ராஜ்யம் நிச்சயமாக உனக்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு கூட நடப்பார். அவ்விதமான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். சர்தை சபை தியத்திரா சபைக்கு பக்கத்திலே இருந்த சபைதான். சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும், அது ஒரு கேடுள்ள சபையாய் இருந்தாலும் சிலர் எனக்காக அதில் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா நம்முடைய சபை அவிதமாக இருக்க வேண்டியதில்லை என்று நான் நினைக்கிறேன். எல்லோருமே கர்த்தருடைய சொல்லை கேட்டு அவரோடு நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை.
ஆண்டவர் வரும் பொழுது நம் அனைவரையுமே சபையாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே நம்மளுடைய ஆசை. அவிதமாக தேவன் நம்மளை வழிநடத்துவாராக. அவிதமாக தேவன் நம்மளை பயிற்றுவிப்பாராக. அவிதமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.